செந்தில் பாலாஜி அவர்களை திரும்பவும் தமிழ்நாடு முழுக்க ஒரு முக்கியமான தலைப்புச் செய்தியில் கொண்டு உட்கார வச்சிருக்கிறாங்க தாவேகா அரசு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது கட்சி தலைவர்களோ இல்லை மினிஸ்டர்களோ கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டில் காவல்துறை அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. மிக 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 விரைவாக 24 மணி நேரத்துக்குள்ளே புலனாய்வு பண்ணி ஒரு அறிக்கையை வெளியே கொடுத்துருக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திரு செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக் அவர்கள் இங்கே நேரடியாக சென்னையில் உட்கார்ந்து முக்கியமான சில நபர்களை பார்த்து தாவேகா எம்எல்ஏவை விலைக்கு வாங்குற வேலையில் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் புலனாய்வில் அப்படின்னு ஒரு செய்தி போட்டிருக்கிறாங்க. இது சம்பந்தமாக ஐடிபிஎஸ் திருநாவுக்கரசு அப்படிங்கிற நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரோடு இன்னும் சிலரும் சேர்ந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த ஐடிபிஎஸ் திருநாவுக்கரசு அப்படிங்கிற பேர் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கு. அதான் இந்த நபர் யார் அப்படின்னா, ஐடிபிஎஸ் திருநாவுக்கரசு அப்படிங்கிறது யாருன்னா, ஐடிபிஎஸ்ங்கிற ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்காரு. ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் அப்படின்னு ஒன்று நடத்திட்டு இருக்காரு. அதன் அடிப்படையில் ஒரு சில கருத்து கணிப்புகளை தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணார். அந்த தேர்தல் கருத்து கணிப்பில் ஒரு யாருக்கு சாதகமாக ரிசல்ட் கொடுத்துருந்தாருன்னா, திமுகவும் அதிமுகவும் இந்த இதில் கொஞ்சம் டவுட்டு தான், தாவேகாவுக்கு 30% மேலே வாக்கு கிடைக்கும் அப்படிங்கிற கருத்து கணிப்பை அவர் கொடுத்துருந்தார். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் பண்ண முக்கியமான ஒரே ஒரு சர்வே போல தெரியுது. ஏன்னா இது ஒன்று தான் ரொம்ப கரெக்டாக அவர் ஒருவர் தான் தாவேகாவுக்கு ஆதரவாக கருத்து கணிப்பு கொடுத்துருந்தார். கரெக்டாக பண்ணாரா இல்லையாங்கிறதுலாம் தெரியாது, ஆனால் ஆதரவாக அவர் கொடுத்துருந்தார். அடுத்தது ரிசல்ட் அதே மாதிரி வந்திருக்கு, ரிசல்ட் அதே வந்திருக்கு. ஸோ அடுத்தது அண்ணாமலைக்கினுடைய சப்போர்ட்டர். அவர் அண்ணாமலையை ஆதரித்து தீவிரமாக பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர். அவர் நம்ம இதிலெல்லாம் பேசியிருக்கிறார். 2 திராவிட கட்சிகளையுமே எதிர்த்து பேசக்கூடியவர். அவர் தான் செந்தில் பாலாஜியிடம் பேசி தாவேகா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க ட்ரை பண்ணார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த பேரம் பேசினதில் மிடில் மேனாக செயல்பட்டு இருக்கிறார் அவர் தான். ஆமாம், அவர் 2 திராவிட கட்சிகளையும் எதிர்த்து கடுமையாக இதெல்லாம் கொடுத்துருக்கிறார். இந்த ஒரு ஆடியோ மட்டும் அரசியல் பண்ணிருக்காங்க. மணல் கொலை தடுப்பு 2 ஆட்சியுமே திருடுறாங்க. இயற்கை வளத்தை ரத்தத்தை உறிஞ்சுறாங்க. சோ அதுல இந்த அரசு 80% 2 ஆட்சியுமே மோசமா இருக்கு. அதே மது குடி பிரச்சனை கையில குடிச்சு இளைஞலாம் சாகுறான். இப்ப ஆபீஸ் பக்கத்துல போய் பார்த்தா 2 நாளைக்கு முன்ன கரண்ட் குடிச்சிட்டு கரண்ட்ல மட்டும் ஒருத்தன் செத்தான். சோ அப்போ அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அப்படின்னா, 2 ஆட்சியுமே திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி செஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் டாஸ்மாக்கு குடி போதை பயங்கரமா இருக்கு, லஞ்சம் வாங்குறாங்க. அதனால இந்த 2 கட்சி ஒழிச்சிட்டு 3வது ஒரு கட்சி வரணும், அதுவும் அண்ணாமலை வரணும். இப்போ கால் பாதத்திலேருந்து முடி வரைக்கும் மூளையுள்ள அண்ணாமலை வரணும். அவ்வளோ மூளை காலில். அது ஆக்சுவலி கவுண்டர் பண்ணி பாய்ச்சல் சொன்னால், அடே உடம்பு முழுக்க இருந்தால் அதுக்கு பேர் கொழுப்புடா, மூளை இல்லடா அப்படின்னு சொல்லுவார்ல, அப்படிதான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அது மாதிரி இவர் எந்த வகையிலையும் ஒரு திமுகவுக்கு ஆதரவான ஒரு நபராக எப்பவுமே இருந்ததில்லை. ஸோ இவர் தான் செந்தில் பாலாஜியோடு சேர்ந்து கொண்டு வேலை செய்தார்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் முக்கியமாக போலீஸ் இவர் அரெஸ்ட் பண்ணது அப்படிங்கிறது முந்தானத்து நைட்டு. இன்னைக்கு தான் செய்தி வருது. ஆமாம், அதாவது நைட்டு 2:30 மணிக்கு வீட்டில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, மிட் நைட்டில். அது தொடர்பாக நேற்று மதியமே போயிட்டு பார்த்தோம்னா, அவங்க ஒய்ஃப் போலீஸுன்ற பேரில் யாரோ ஏதாவது மஃப்டியில் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போலீஸுன்ற பேரில் யாரோ என் ஹஸ்பண்டை கடத்திட்டு போயிருக்கிறாங்க, அவரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு பிறகு இந்த நியூஸ் நேற்று மதியம் 1 மணிக்கு பாலிமர் நியூஸில் வெளியாகிருக்கு. இன்றைக்கி காலையில் தான் அவர் கைது செய்யப்பட்டதா நியூஸ் வருது. முந்தா நேற்று நைட்டு அதிகாலை 2:30 மணிக்கு, கிட்டத்தட்ட 48, அதாவது நேற்று அதிகாலை 2:30, முந்தா நேற்று நைட்டுன்னு சொல்கிறது, அதிகாலை 2:30 மணிக்கு கைது செய்யப்பட்டவர் அஃபீஷியலாக இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு தான் அவர் கைது செய்யப்பட்ட செய்தி வருது. ஒரு நாள் கழித்து தான் வருது. அப்போ இந்த ஒரு நாள் ஏன் அவர் கடத்தப்பட்டதாக அவர் மனைவி புகார் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, அவரை எங்கே கைது பண்ணி கொண்டு போகிறாங்க, எங்கே வச்சுருந்தாங்க அப்படிங்கிற தகவல் எதுவுமே அவங்க மனைவிக்கு தெரியலன்னு அர்த்தம். மதியம் 1:30 வரைக்கும், கிட்டத்தட்ட 10 மணி நேரம் வரைக்கும், 12 மணி நேரம் வரைக்கும் அவங்க மனைவிக்கு அவருடைய கணவர் யார் கொண்டு போனது, அவரை எங்கே வச்சுருந்தாங்க, அவர்கிட்ட என்ன விசாரித்தாங்க, அவர் கைது தான் செய்யப்பட்டாரா, கடத்தப்பட்டாரா, உயிரோடு இருக்கிறாரா இல்லையா, எதுவுமே அவருடைய மனைவிக்கு தெரியல. இது நம்ம பார்க்கும்போது எனக்கு கேரே செட்டிங்க அப்படின்னு கேட்க தோணுது. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒருத்தர் பேரம் பேசுகிற இடத்துல செயல்பட்டுருக்கார் அப்படின்னா, காவல்துறை நேரடியாக போய் அவர் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை சொல்லி அவர் மேலே அவரை கைது பண்ணிட்டு எஃப்ஐஆர் போடுறது இயல்பான ஒரு விஷயம் தானே. இது இன்னும் ரொம்ப பெரிய இந்த குற்றச்சாட்டுலாம் இல்லை, பொலிட்டிக்கல் குற்றச்சாட்டு தான். இது மேலே சில அலிகேஷன்ஸ் இருக்குது.
இவர் ஒன்றும் இவர் பெரிய வந்து லஞ்சம் கொடுத்து எம்எல்ஏ வாங்க பார்த்துருக்கிறார். அப்போ நேரடியாக சொல்லிட்டு அவரை கூட்டு போ விசாரிக்க வேண்டியிருக்குன்னு கூட்டு போயிருக்கலாம். ஆமாம், அது ஒசாமா பின் லாடனை வந்து பிடிச்சிட்டு போகிற மாதிரி எங்கேயுமே தெரியாமல் அப்படியே வந்து பிடிச்சிட்டு போன மாதிரி ஒரு விஷயம் போட்டிருக்காங்க. ஸோ அவர் என்ன கூட்டு போயிருக்காங்க, எங்கே வச்சு விசாரிச்சிருக்காங்கன்னு எந்த தகவலுமே வெளிப்படையாக இல்லை. அவர் என்ன சொன்னாருங்கிறது இது வரைக்கும் தெரியாது. ஆனால் போலீஸ் வந்து அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. போலீஸோட அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, சபாநாயகருக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வர உள்ளதாகவும், அதுக்கு வந்து நீங்கள் ஆளுங்கட்சி, அதாவது இவர் வந்து ஒரு எம்எல்ஏ கிட்ட பேசியிருக்கிறார், தாவேகாவினுடைய ஊத்தங்கரை எம்எல்ஏ. அந்த எம்எல்ஏ கிட்ட இளையராஜா அவர் பேர், அவர்கிட்ட இந்த ஐடிபிஎஸ் திருநாவுக்கரசு பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்னென்னா, சபாநாயகருக்கு எதிராக திமுக வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வரப்போகுது. அந்த தீர்மானத்தை நீங்கள் ஆளுங்கட்சி எம்எல்ஏவாக இருந்தாலும் நீங்கள் அந்த தீர்மானத்தை ஆதரித்து ஓட்டு போடணும். அப்போ சபாநாயகரை நீக்கணும், அதனூடாக நம்ம ஆட்சியை கவிழ்க்கணும். இல்லை, இதே ரொம்ப லாஜிக் இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. சபாநாயகர் நீக்கினா திருப்பி ஒரு சபாநாயகர் கொண்டு வர போகிறாங்க. அது ஒரு சிம்பிளான வேலை. ஜேசிடி பிரபாகர் சபாநாயகர் இல்லைன்னா ஒரு எம்எல்ஏ சீட்டில் உட்காந்துருவாரு. இதை விட நல்ல சபாநாயகர், இதை விட இன்னொருத்தர் வந்து ராஜ்மோகனை கூட சபாநாயகராக உட்கார வைக்கலாம். இதை விட வேற யாராவது ஒருத்தர் இல்லை, இதை விட நல்ல சபாநாயகர் வார்த்தை பயன்படுத்துகிறேன் அப்படின்னா, ஜேசிடி பிரபாகர் 2-3 தடவை குறுக்கிட்டு ஆதவர்ஜனாவை பேச வேணான்னு சொன்னார், செங்கோட்டையனை பேச வேணான்னு சொன்னார். ஆமாம், இப்போ அதெல்லாமே வந்து நியூஸில் ஹைலைட்டாக வந்துச்சு, எல்லாருமே பார்த்தேன். நான் கூட ஆச்சரியப்பட்டேன், என்னடா வந்து ஆதவர்ஜனா ஒரு பொய் சொல்றாரு. ஜேசிடி பிரபாகர் வேணான்னா ஆதவர்ஜனாவே சந்தோஷப்படுவாரு. ஆமா, என்னையே நீ தப்புன்னு சொல்லி உட்கார ஆதாரம் இல்லாம பேசக்கூடாது உட்கார, ஆதாரம் இல்லாம பேசக்கூடாது அப்படின்னாரு. அதே போல அவை முன்னவர் வந்து இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி செங்கோட்டையனை உட்கார வச்சார் அவர். ஸோ அப்போ செங்கோட்டையனுக்கும் ஆதவர்ஜனாவுக்கும் எதிராக அவர்கள் சொன்ன பொய்யை அம்பலப்படுத்துகிற விதமாக சட்டமன்றத்திலேயே பொதுவெளியிலேயே எல்லாரும் பார்த்துருக்க லைவ்லேயே செஞ்ச ஜேசிடி பிரபாகரை தூக்க வேண்டிய நோக்கம் அப்படிங்கிறதே பொய்யானது. இதுவே ஒரு பேஸ்லெஸ் குற்றச்சாட்டு தானே. அப்படியே சபாநாயகர் வந்து இன்னொன்று, சபாநாயகரை நீக்கிட்ட ஆட்சி களையிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையவே கிடையாது. ஆமாம், அதாவது ஆட்டோ கண்ணாடி திரும்பினோடனே ஆட்டோ ஓட்டின கதையா சொல்றாங்க. ஆட்சி அமைச்ச பிறகு ஆட்சி அமைத்தவர்கள் தான் சபாநாயகர் வாக்கெடுப்பை தேர்ந்தெடுப்பாங்க. ஆமா, ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் சபாநாயகர் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் ஆட்சி வர்றது கிடையாது. அதனால ஆட்சிங்கிறது அப்படியே தான் இருக்கும், சபாநாயகர் மாற்றினாலும். அது வந்து சொல்றாங்க. அதில் என்ன சொல்றாங்கன்னா, அதுக்காக 35 கோடி ரூபா உங்களுக்கு தரோம், இதுக்காக ஆசை வார்த்தை காட்டியிருக்கிறார். ஒரு எம்எல்ஏக்கு 35 கோடி. அடுத்தது வந்து, இதனால் அதிர்ச்சி அடைந்த இளையராஜா வந்து, எனக்கு இதிலெல்லாம் விருப்பம் இல்லை, என்கிட்ட இனிமேல் பேசாதீங்கன்னு சொல்லும்போது, நான் உங்ககிட்ட பேசினதை வெளில சொன்னால் நல்லா இருக்காது, பின் விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும்னு மிரட்டினார் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து இப்போ வந்து லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ணார், கட்சித்தாவல் தடை சட்டத்து பிரச்சனை, இதெல்லாம் தாண்டி ஆள் மிரட்டல், ஆள் கடத்தல், அட்டம் டு மர்டர் வரைக்கும் ஒரு கேஸை போடுறாங்க. அப்போ இது சம்மந்தமாக அந்த இளையராஜாங்கிற எம்எல்ஏ வந்து புகார் கொடுத்துருக்கிறாரு. அந்த புகாரை மையப்படுத்தி இவங்க வந்து விசாரிக்கிறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. இவரை கூட்டும் போயிட்டு இவர் கூட இன்னும் தொடர்புடைய இன்னும் 2-3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் போலீஸ் சொல்லக்கூடிய முக்கியமான தகவல் என்னென்னா, நாங்கள் நடத்தின புலன் விசாரணையில் எப்போ காலைல 10 மணிக்கு தான் அவர் கைது செய்யப்பட்ட செய்தி அஃபிஷியலாக வெளியில் வந்தது. இப்போ மணி வந்து சாயந்தரம் ஒரு 2 மணிக்கு நியூஸ் வந்துடுச்சு. புலன் விசாரணையில் திமுக முன்னாள் அமைச்சரும் கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் என்பவர் இவ்வழக்கில் கைது செய்யப்பட்ட நரேஷை சென்னையில் சந்தித்தார். அது மட்டும் இல்லாமல் திரு செந்தில் பாலாஜி, அசோக்குமார் ஆகியோரின் அறிவுரை பேரிலேயே திருநாவுக்கரசு இளையராஜாவை தொடர்பு கொண்டு இது போன்ற செயல்களில் ஈடுபட்டது தெரிய வந்திருக்கிறது. இதை வந்து ஒரு 4 மணி நேரத்தில் விசாரித்து தீர்ப்பு எழுதிட்டாங்க போலீஸ். தாவேகா தான் ஜெயிக்கும் உறுதியா அப்படின்னு தமிழ்நாட்டில் சொன்ன ஒரு தீர்க்க தரிசி அவர் திருநாவுக்கரசு. அவரே தாவேகா அரசை கவுக்கிறதுக்கு வேலை பார்த்தாருன்னு சொல்றது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 4 மணி நேரத்தில் விசாரித்து இதுக்கு பின்னாடி வந்து செந்தில் பாலாஜி தான் இருந்திருக்கிறார், அசோக்குமார் தான் இருந்திருக்கிறாருன்னு போலீஸே தீர்ப்பு எழுதிட்டாங்க. போலீஸோட வேலை அது கிடையாது. ஆனால் கோர்ட்டுக்கெல்லாம் போக வேண்டியதில்லை. போலீஸோட வேலை வந்து என்ன முகாந்திரமோ அதை வந்து புகார் கொடுத்துருக்கிறாரு, விசாரிக்கிறீங்க, விசாரித்து அதை வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணி அது கரெக்டாக இல்லையான்னு ப்ரூவ் பண்ணணும். கோர்ட்டில் வாதத்தை தான் போலீஸ் வைக்க முடியும். இவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது அப்படின்னு தீர்ப்பு எழுதிடுறாங்க. ஈடுபட்டுள்ளதாக அவர் தெரிவிக்கிறார், இதில் சந்தேகம் இருந்திருக்கிறது, இல்லை விசாரிக்கும் போது அந்த விசாரணையில் இருந்த அந்த ஐடிபிஎஸ் திருநாவுக்கரசு இப்படி சொன்னார் அப்படின்லாம் கூட இல்லை. இவங்க தீர்ப்பே எழுதிட்டாங்க, ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. அதனால் எல்லா நியூஸும் வந்து செந்தில் பாலாஜி ஈடுபட்டார்னு மீடியாவும் சேர்ந்து ஜட்ஜாக மாறிட்டாங்க.
அப்போ இந்த மாதிரி தான் இந்த வழக்கை வந்து கொண்டு போகிறாங்க. இப்போ இதில் வந்து நமக்கு அடிப்படையான கேள்விகள்லாம் வருது. இல்லை, எனக்கு ஃபஸ்ட்டு இதில் முதல் கேள்வி என்ன வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆட்சி அதிகாரம் அமைந்த உடனேயே முதலாக பாட்டிலுக்கு 10 ரூபாய்னு செந்தில் பாலாஜி தான் டார்கெட் பண்ணாங்க. அமைகிறதுக்கு முன்னாடியே. ஆமாம், முன்னாடியே பண்ணாங்க. நான் சொல்கிறது ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனேயே டாஸ்மாகில் நடக்கக்கூடிய ஊழலை தடுக்க போகிறோம்னு முதல் 20-25 நாள் தினம் பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபா பிரச்சனை தான் ஓடிட்டே இருந்தாங்க. 10 ரூபா ஒரு மிகப்பெரிய கரப்ஷன் நாங்கள். கடைசியில் பார்த்தா 10 ரூபா நான் ஏன் வாங்குகிறோம், எதுக்கு வாங்குகிறோம், 10 ரூபா வாங்காமல் நடத்த முடியாது அப்படின்னு தாவேக அமைச்சரே வந்து பேட்டி கொடுத்து அசிங்கப்பட்டு அது அப்படியே முடிஞ்சு போச்சு. அடுத்தது மின்சார வாரியத்தின் வெள்ளை அறிக்கை வெளியிட்டு டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் இல்லாமல் இன்னும் ஊழல்லாம் நடந்திருக்கு. அதாவது தமிழ்நாடு மின் வாரியத்தை திமுக அழித்தொழித்து விட்டது, மிகப்பெரிய கடன் சுமையில கொண்டு போய் நிறுத்தி செந்தில் பாலாஜி அழித்தொழித்து விட்டார்னு கொண்டு வந்து நிறுத்தினப்ப அந்த அறிக்கை வெளியிட்டாங்க. அந்த அறிக்கைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் பதில் சொன்னார், நன்றி சொன்னார். ஏன்னா நீங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையை என்ன சொல்லுது அப்படின்னா, எங்களுடைய திமுக அரசு நல்லா செயல்பட்டு கடனை குறைச்சிருக்கு அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து எழுதுனாங்க. அதில் சில இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பயங்கர விளக்கம் கொடுத்தாரு. ஸோ அதுலேயும் வந்து செந்தில் பாலாஜி அவர்களை வந்து எதுவும் பண்ண முடியல. இவங்க போட்ட அந்த ட்ராமாவும் மொத்தமாக அதுலேயும் காலி ஆயிடுச்சு. ஸோ அப்போ டாஸ்மாகாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மின்வாரிய சிக்கல்களாக இருந்தாலும் சரி, கரண்ட்டுக்கு பவர் கட் ஆகிறது, ரெண்டுலேயுமே இவங்க பண்ண அட்டெம்ப்ட் வந்து ஃபெயிலியர். தொடர்ச்சியாக இப்போ வந்து குதிரை பேரங்கிற பேரில் செந்தில் பாலாஜி எம்எல்ஏ விலைக்கு வாங்குறதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. ஸோ இந்த ஆட்சி வந்ததுலேருந்தே தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜியை எப்படியாவது நம்ம டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு நோக்கமாக வச்சு செயல்படுறாங்க. அது இந்த நேரத்தில் ஏன் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குல்ல. இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏன் இந்த நேரத்தில் இந்த வழக்கு எடுக்கப்படுது அப்படிங்கிறதுக்கு நமக்கு சில டவுட்ஸ் வருது. அதில் வந்து முக்கியமானது வந்து வைகோ இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தார். வாய் விட்டு சிக்கினார் வைகோ. அதாவது விஜய் என்கிட்ட நேரடியாக சொன்னார், ராஜினாமா பண்ணிட்டு வர சொல்லுங்கன்னு. நான் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னேன். ஆனால் வந்து இல்லை, நீங்கள் பண்ண சொல்லுங்கள், நானே வந்து பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு வைகோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுங்கிறது விஜய் ஆட்சியில் தாவேகா வந்து குதிரை பேரம் நடத்துவதற்கான ஆதாரமாக மாறிடுச்சு. இன்றைக்கி அந்த ஆதாரத்தை மையப்படுத்தி திமுக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆளுநர்கிட்ட வந்து குதிரை பேரம் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு கடிதம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆர்எஸ் பாரதி வழியாக அந்த கடிதம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து நாளைக்கு ஒரு முக்கியமான இணைப்பு விழா நடக்குது. ஆமாம், 2 விஜயபாஸ்கர்களும் தாவேகாவில் இணைய போகிறாங்க. பாஸ்கர்ஸ். அதில் ஒரு விஜயபாஸ்கர் இப்போ அறிக்கை விட்டுருக்கிறாரு, எம்ஆர் விஜயபாஸ்கர். கரூரில் ரிசைன் பண்ண எம்ஆர் விஜயபாஸ்கர். கரூருங்கிறதுனால செந்தில் பாலாஜி நெருக்கமானதாக நம்ம எடுத்துக்கலாம். கரூரில் ரிசைன் பண்ண எம்ஆர் விஜயபாஸ்கர் அறிக்கை கொடுத்துருக்கிறார். அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னா, திமுக மாதிரி ஒரு கட்சியோட நம்ம கட்சி கூட்டணி வைக்கிறதாக நான் கேள்விப்பட்ட உடனே இதயமே நொறுங்கி போச்சு. பொங்கல் இப்போ என்னன்னா, முதல்ல திமுக கூட்டணியிலேருந்து தாவேகா கூட்டணிக்கு போன கூட்டணி கட்சி தலைவர்கள் தான் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி திமுக அதிமுக கூட்டணியால் தான் நாங்கள் வெளில போனோன்னு. இப்போ கூடுதலாக வந்து அதிமுகவிலேருந்து வெளியே போகிற எம்எல்ஏக்களுக்கும் பாயிண்ட் கிடச்சிருச்சு. ஆக்சுவலி இங்கே மட்டும் கிடையாது, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசில், மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே அணிலிருந்து போனாங்கல்ல, அவங்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க திமுக வந்து அதிமுக ஒன்றா சேர முயற்சி பண்ணாங்க, எங்களால் தாங்க முடியல, நாங்கள் போய் பாஜகவில் சேரோம் அப்படின்னு உத்தரப்பிரதேச சிவசேனாவிலேருந்து பாஜக போகிறாங்க. 2 விஜயபாஸ்கரும் இணைய போகிறாங்க. தாவேகாவில் இணைவதற்கு அவங்களுக்கு பெரிய காரணம்லாம் எதுவும் தேவைப்பட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அங்கே விஜய் தாமு, விஜய் பாலாஜி, விஜய் ஜெகா அப்படின்னு நிறைய விஜய்கள் இருக்கிறாங்க. அதில் கூடுதலாக 2 விஜய் பாஸ்கர்கள் இணைய போகிறாங்க தாவேகாவில். ஸோ இதில் வந்து இவங்க 2 பேர் மேலேயும் கொடூரமான ஊழல் வழக்குகள் இருக்கு. எம்ஆர் பாஸ்கர் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அவர் மேலே திமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஊழல் வழக்கில் விசாரிக்கப்பட்ட முதல் நபரே எம்ஆர் விஜயபாஸ்கர் தான். இந்த விஜயபாஸ்கர் மேலே குட்கா முறைகேட்டிலேருந்து இடி விசாரணையிலேருந்து சிபிஐ வரைக்கும் எக்கச்சக்க கேஸ் இருக்குது. எம்ஆர் விஜயபாஸ்கர் மேலே கிட்டத்தட்ட ஒரு 43 கேஸ் இருக்குது. இவங்க 2 பேரும் தூய சக்தியில் இணைந்து தங்கள் ஆடையை வெள்ளையாக்க போகிறார்கள். தண்ணியில் முங்கி எழுந்த கரைபடந்த கரத்தை வந்து 2 பேரும் தூய்மையாக்க போகிறாங்க. இது பெரிய விமர்சன பொருளாக மாறும். நீங்கள் தான் ஊழலை ஒழிச்சிட்டுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இவங்க 2 பேரும் ஊழலை ஒழிக்கிற ஆட்களா, ஊழலை ஒழிக்கிற முகங்களா இது 2ம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அந்த இணைப்பு விழாவை வச்சு கேட்பாங்க. அதிமுகவிலிருந்து வரக்கூடிய யாருமே ஊழலை ஒழிக்கிற ஆட்கள் கிடையாது. ஊழலை வந்து ஊழல் செய்து கைதான ஒரு கட்சி தலைவர் அப்படின்னா ஜெயலலிதா, முதலமைச்சர். அதே நீ மனசாட்சியை தொட்டு சொல்லு, எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூரில் காசு கொடுக்காம ஜெயிச்சாரான்னு மனசாட்சி தொட்டு சொல்லு.
விஜயபாஸ்கர் விராலிமலையில் காசு கொடுக்காம செய்தாரான்னு மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஊழலை ஒழிப்பதற்காக தாவேக்காவில் ஐக்கியமாக போகிறாங்க. இது ஒரு பெரிய விமர்சன பொருளாக மாறும். இது இல்லாமல் அதிமுகவில் வேலுமணி இருக்கிறார். அவர் அடுத்தது ரெடி ஆகிட்டு இருக்கிறார், சொல்லிட்டு இப்போ பேசிகிட்டு இருக்காரு. சென்னை கிளம்பிட்டாராம். சிவி சண்முகமும் ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. அவர் நான் மட்டும் தனியாக வர மாட்டேன், ஒரு பெரிய படையை கூட்டிட்டு தான் வருவேன்னு ரெடி ஆகிட்டு இருக்காரு. அப்போ அதிமுகங்கிற கட்சியை சுக்குநூறாக உடைச்சி இல்லாமல் பண்ணுறதுக்கு விஜய் வேலை பார்த்துட்ருக்காரு, தாவேக்கா வேலை பார்த்துட்ருக்கு. அவ்வளோ ஒரு சின்ன வேவ்லென்த்லலாம் இல்லை, பெரிய வேவ்லென்த்தில் குதிரை பேரம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட்டை திமுக கொடுத்துருக்கு. அப்போ இது விவாத பொருளாகி இந்த விஷயம் ஒரு தீவிரமான விசாரணைக்கு எடுத்துக்கப்பட்டுச்சுன்னா தாவேக்கா மேலே கிட்டத்தட்ட விஜய் மேலேயே நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இப்போ இது ஒன்று. இன்னொரு பக்கம் ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார்ல, ஆமாம், அவர் மேலே இன்றைக்கி ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் விஜய் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க திமுகலேருந்து. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ஜான் ஆரோக்கியசாமியும் விஷ்ணு ரெட்டியும் அரசு பதவியில் நியமிக்கப்பட்டதாக ஒரு தகவல் வந்துச்சு இல்லைங்களா, அது அதிகாரப்பூர்வ தகவல் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓ, அது அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது, அது மீடியாக்களுக்கு கசிந்த தகவல் தான். அதிகாரப்பூர்வமாக அவங்க 2 பேரும் அரசு பதவியில் இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது இன்றைக்கி வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஆனால் கேபினெட் கூட்டங்களில் கலந்துக்கிறாங்க, அரசு நிகழ்வுகள் எல்லாத்துலேயும் கலந்துக்கிறாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் மீட்டிங்கில் கலந்துக்கிறாங்க, எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாங்க. அப்போது அரசு ரகசியத்தை கசிய விடுகிறார்கள். அரசுக்கு தொடர்பு இல்லாத இந்த 2 நபர்கள் எப்படி அரசினுடைய கேபினெட் கூட்டங்களில் கலந்துக்கிறாங்க? அந்த ரகசிய காப்பு உத்தரவுக்கு அதுக்கு நேர் எதிரானது, அந்த பிரமாணத்துக்கு நேர் எதிரானது. அப்போ இப்படியெல்லாம் புகார் மேலே புகார் தாவேக்கா மேலே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த சூழலில் தான் இந்த குதிரை பேரம் திமுக நடத்துது அப்படிங்கிற இந்த விவாதம் எழுப்பப்படுது. ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில் உண்மையான குதிரை பேரத்தை மறைப்பதற்காக இன்றைக்கி முழுக்க எல்லா சேட்டலைட் ஊடகம் பார்த்தீங்க அப்படின்னா நியாயப்படி வைகோ அவர்கள் ஓப்பனாக சொல்லியிருக்காரு. ஒரு இடத்துல இல்லை, 2 இடத்துல சொல்லியிருக்காரு வைகோ. விஜய் ரிசைன்மெண்ட் வர சொன்னார், நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னார்னு 2 கட்சி கூட்டத்துக்குள்ளே பேசும்போது சொல்கிறாரு. அது இல்லாமல் மீடியாவில் பேசும்போது சொல்கிறாரு. இன்னைக்கு எது பேசுபொருளாக மாறி இருக்கணும் ஊடகத்தில்? வைகோ அவர்கள் விஜயோடு பேசும்போது விஜய் குதிரை பேரத்தில் ஈடுபட்டார் அப்படிங்கிற செய்தி தான் இன்றைக்கி எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்கணும், எல்லா ஊடகத்திலையும் வந்திருக்கணும். ஆனால் அதை அப்படியே மறைச்சிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் குதிரை பேரத்தில் ஈடுபட்டாருங்கிற செய்தி இன்னைக்கு எல்லாரும் போடுறாங்க. அதாவது 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு வந்தது அப்படிங்கிறது ஓப்பனாக தெரியுது. இது பெரிய விவாதமே கிடையாது. இதுக்கு மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. இது பெரிய விவாதம் கிடையாது, சும்மா துண்டு நியூஸு. இவர் ஒரு எம்எல்ஏவுக்கு விலை பேச முயற்சி பண்ணார்கள் அப்படிங்கிறது ஒரு செய்தி. அது ஒரு போலீஸ் ஒரு அறிக்கை கொடுத்துருக்குது. இது இன்னைக்கு ஃபுல்லாக லைவ் ஓடுது. ஆமாம், இதை செய்தியாக மாற்றிட்டாங்க. ஆனால் குதிரை பேரம் நடக்கிறத நியூஸாக ஒரு கார்டாக போட்டு விட்டாங்க. ஸோ இதை எப்படி இருக்குதுன்னா, எதிர்கட்சி குதிரை பேரம் நடத்துது. பவர்லாம் இவங்க வச்சுருப்பாங்க, ஆனால் எதிர்கட்சி குதிரை பேரம் நடத்துது. இதை எவனா நம்ப முடியுமா? பவர்ஃபுல்லாக இவங்ககிட்ட இருக்குது. அப்போ எதிர்கட்சி நினச்சா ஆட்சிக்கு வர முடியுமானா முடியாது. நீங்கள் அன்னைக்கு சொல்லலாம் திமுக அதிமுக கூட்டணி வைக்கலாம். இன்றைக்கி தான் அதிமுக மொத்தமாக முடிச்சிட்டிங்களே, இனி திமுக அதிமுக கூட்டணி வச்சாலும் ஆட்சிக்கு வர முடியாது. ஆனால் இப்போவும் திமுக குதிரை பேரம் நடத்துது. ஆனால் அவங்களுக்கு ஒரு 8 எம்எல்ஏ தேவைப்படுது, ஆதரவு 11 எம்எல்ஏ தேவைப்படுது. ஆனால் அவங்க குதிரை பேரெலாம் நடத்தலை. அதிமுக எம்எல்ஏக்கள் தானாகவே ரிசைன் பண்ணிட்டு தூய சக்தியோடு கலக்கிறார்கள். இப்படி இந்த நரேட்டிவை மீடியா ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஃபுல் லைவ் போயிட்டுருக்கு. மதியத்துலேருந்து பார்த்துட்ருக்கு. இப்போ வரைக்கும் செந்தில் பாலாஜின்னு ஒரு நிரூபிக்கப்படாத செய்தியை ஒரு ரொம்ப ரொம்ப இனிஷியல் விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி, அதை ஃபுல் லைவில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ இன்றைக்கி சாயந்தரம் செந்தில் பாலாஜியை தூக்கில் போட மாதிரி தான் செய்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு தன்மை ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் விஜய் கரூருக்கு போகிறார் ஜூலை 10ஆம் தேதி. ஆமாம், அது ரைட்டாக இருக்குது, அதை வேறு மறந்துட்டோம். அப்போ கரூருக்கு போகிறார் அப்படிங்கிறதும், கரூர் கூட்ட நெரிசலில் அந்த சிக்கினவங்க அதில் செந்தில் பாலாஜியை தொடர்பு படுத்தினது, இது எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையோட தொடர்புபடுத்தி பார்க்க முடியும். விஜய் கரூருக்கு போகிற நேரத்தில் செந்தில் பாலாஜி அங்கே இருக்கக்கூடாது, அல்லது செந்தில் பாலாஜி வேறு எதுவும் ப்ரெஸ் மீட்டு கொடுத்து விஜயை அம்பலப்படுத்தக்கூடாது அப்படின்லாம் பல முயற்சிகள், இதுக்கு பின்னாடி பல பின்னணிகள் இருக்கிறதா தான் தெரியுது. உண்மைதான். ஆக்சுவலி ஆரம்பத்திலிருந்தே, தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே செந்தில் பாலாஜி மேலே ஒரு டார்கெட்டாக இருக்காங்க. ரெண்டாவது இப்போ கரூரில் பார்த்தீங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ணார் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஆள் போட்டி போட வைக்கணும். கண்டிப்பாக அவரே போட்டி போடுவாரா இல்லை வேறு யாராவது வருவாங்களா அப்படிங்கிறது என்னென்னு தெரியல. பட் ஆனால்
அங்கே அந்த தேர்தலில் வந்து தாவேக்காவை ஜெயிக்க விடாமல் திமுக வந்து வேலை செய்யும். செந்தில் பாலாஜி இருந்தார் அப்படின்னா கொங்கு பெல்ட்டில் வந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும், அவர் டஃப் கொடுப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு தான் அடுத்த இடைத்தேர்தல் வேற வரப்போகுது. அதான் இடைத்தேர்தலில் தான் நான் சொல்கிறேன். இடைத்தேர்தலில் வரும்போது செந்தில் பாலாஜி வந்து அவருக்கு பெறக்கூடிய இமேஜ் இருக்கக்கூடாது, அவரை வந்து டேமேஜ் இன்னும் மோசமாக பண்ணணும் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்றாங்க. இது ரொம்ப ஆபத்தான ஒரு இது. இதுக்கு வந்து எதை சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்கன்னா ஸ்டாலின் பேசக்கூடியதை சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. ஆமாம், இன்னும் 3 மாதத்துலும் கூட தாங்காது போல அப்படின்னு ஆட்சி கவிழ்ந்துரும் போல அப்படின்னு சொல்கிறத வந்து ஒரு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு ஸ்டாலினுக்கு எதிராக பார்த்தீங்களா ஸ்டாலின் சொன்னது செய்கிறாரு அப்படின்னு திருப்பி இவங்க ஒரு விக்டிம் சைடு எடுக்கிறாங்க. 10 எம்எல்ஏ தூக்குறதுலாம் இவங்க தான், ஆனால் அப்பவும் விக்டிம் இவங்க தான். 41 பேர் சாவுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுக்க வேண்டியதும் இவங்க தான், ஆனால் விக்டிம் இவங்க தான். ஒவ்வொரு விஷயத்துலையுமே இதே விக்டிம் சைடை வந்து எடுக்கிறத வந்து ரொம்ப ஷார்ப்பாக பண்ணுறாங்க. இவங்கள வந்து நம்ம அனுபவம் இல்லாத புதியவர்கள் அப்படின்னே சொல்ல முடியாது. இவங்ககிட்டேருந்து கற்றுக்கிறதுக்கு தான் அதிமுகவுக்கும் நிறைய இருக்குது. அதாவது விஜய் அப்படிங்கக்கூடிய ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு மக்கள் என்ன சொல்லாலும் நம்புவாங்க அப்படிங்கிறத ஊடகத்தின் மூலியமாக, சேட்டலைட் ஊடகத்தின் மூலியமாக புதிய தலைமுறை, பாலிமர், தந்தி டிவி, இது இல்லாமல் நியூஸ் 24/7 இந்த 4 ஊடகத்தையும் பயன்படுத்தி ஒரு திட்டமிட்ட ஒரு நரேஷனை வந்து இவங்க செட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. மக்கள் அதில் ஏமாந்து போகிறாங்க. அதுதான் பெரிய வேதனையாக இருக்குது. ஏன்னா இந்த செய்திகள், இந்த சேட்டலைட் செய்திகள் தான் சோஷியல் மீடியா செய்திகளாக மாறுது. அதைத்தான் மக்கள் பார்க்குறாங்க, அதை நம்புகிறாங்க. ஸோ இப்போ தொடர்ச்சியாக விஜய் அப்படிங்கக்கூடிய ஒரு முகத்தை, ஒரு புனிதமானவர் அப்படின்னு சொல்லி ஒரு உருவத்தை வந்து வச்சு எல்லா கல்பிரிட் வேலையும் இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. விரைவில் அது வந்து அம்பலமாகும். பொறுத்திருந்து பார்ப்போம்.